ஓம் குருவே போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஆட்சிகள் நிறைந்த நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன். நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் மேலை நாட்டவர்கள், முக்கியமாக பிரெஞ்சு பெண்மணியான பாஸ்கலின் மாலெட், அமெரிக்க பெண்மணி மற்றும் பால் பிரிண்டன் போன்றோர் மகரிஷியின் ஆன்ம சக்தியால் ஈர்க்கப்பட்டு அவர் சந்நிதியில் அமர்ந்து அவர்கள் பெற்ற இன்பானுபவத்தை மற்றவர்களும் அறிந்து கொள்ளும் வண்ணம் நூல்களாக வெளியிட்டதையும், அந்த நூல்களை படுத்தறிந்ததன் மூலம் மேலும் பல மேலை நாட்டவர்கள் ஐயாவின் அருள் பிரசாதத்தை பெற்று நிம்மதி அடைந்ததையும் கண்டோம். இப்பேற்பட்ட மகான் நம் மண்ணில் அவதரித்தது நாம் செய்த புண்ணியம் என்றே எண்ணுகிறேன். இந்த பகுதியில் நம் தேசத்தந்தையாம் மகாத்மா காந்தியின் தூதுவர்கள் ஐயாவின் ஆசிரமத்தில் ஒரு வார காலம் தங்கி தங்கள் ஆத்ம பலத்தை அதிகரித்து கொண்டதற்கு நன்றி கூறி, இங்கிருந்து மகாத்மாவிற்கு எடுத்து செல்ல வேண்டிய வார்த்தை ஏதேனும் உள்ளதா என்று ஐயாவை கேட்க, அவர் என்ன கூறியிருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? வாங்க வீடியோவுக்குள் போய் தெரிந்து கொள்வோம். பகுதி 61. மகாத்மாவின் தூதர்கள். ஆசிரமத்தில் அன்றைய பணி தொடங்கி சுறுசுறுப்பாக நடந்து கொண்டிருந்தது. ஆசிரமவாசிகள் அவரவருக்கு ஏற்பட்டிருக்கும் சமையல், பூஜை, தோட்ட வேலை, கோசாலை பராமரிப்பு போன்ற பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். பகவான் பிரதான சந்நிதியில் அமர்ந்து தினசரி பத்திரிகை ஒன்றை படித்து கொண்டிருந்தார். அப்போது குஞ்சு சுவாமி பகவான் எதிரே வெகு அடக்கத்தோடு வந்து நின்று, சுவாமி, பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்களும் ஜம்னாலால் பஜாஜ் அவர்களும் காமத் அவர்களும் தங்களிடம் விடைபெற்று செல்ல வந்திருக்கிறார்கள் என்றார். உடனே பத்திரிகையை வைத்துவிட்டு நிமிர்ந்து குஞ்சு சுவாமியை பார்த்து பகவான், குஞ்சு, அவர்களை காக்க வைக்க வேண்டாம், வரச் சொல் என்றார். சரி சுவாமி என்ற குஞ்சு சுவாமி அவசரமாக வெளியேறினார். சற்றைக்கெல்லாம் பாபு, பஜாஜ், காமத் மூவரும் பகவான் எதிரே வந்து வணங்கினார்கள். புன்னகையோடு அவர்களை வரவேற்று வணங்கிய பகவான், இப்படி அமருங்கள் என்று அவர்களுக்கு கை காட்டினார். பகவானுக்கு எதிரே விரித்திருந்த சமுக்காலத்தில் மூவரும் அமர்ந்தார்கள். ஜம்னாலால் பஜாஜ் பகவானை நோக்கி, சுவாமி, இந்த ஒரு வார காலமாக நாங்கள் மூவரும் ஆசிரமத்தில் தங்கி தங்களை தரிசித்து ஆசி பெற்றது எங்களுக்கு ஆத்ம பலத்தை கொடுத்திருக்கிறது. தங்களின் திவ்ய தரிசனம் பேரானந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றார். நல்லது, மகிழ்ச்சி என்றார் மகரிஷி. மேலும் அவர்கள் இருவரும் உரையாடத் தொடங்கினார்கள். சுவாமிகளிடம் சில கேள்விகள் கேட்டு பதில் பெற விரும்புகிறேன். பகவான் அனுகிரகித்தால் கேட்பேன் என்றார். பஜாஜுக்கு எதிலும் சந்தேகம் வேண்டாம், நிவர்த்தி செய்து கொள்வது நல்லது, கேளுங்கள் என்றார். சுவாமி, ஸ்வராஜ்யம் அடைய இச்சை கொள்வது சரிதானா என்றார். ஆஹா, உன்னத லட்சியத்துக்காக கொள்ளும் நீண்ட உழைப்பு தேசபக்தனின் திருஷ்டியை விசாலப்படுத்தி படிப்படியாக அவனை தேசத்தோடு ஒன்றுபட செய்கிறது. இப்படியே ஆத்மா சமஷ்டியோடு ஒன்றுபடுதல் மிகவும் நல்லதே. அதற்காக செய்யும் கர்மமும் நிஷ்காமியமே ஆகும் என்றார். அரும்பெரும் தியாகம் செய்து நீண்டகாலம் போராடி அடையும் சுயராஜ்யத்தை கண்டு சந்துஷ்டியும் பெருமையும் கொள்ளலாகாதா என்று கேட்க, கூடாது. இந்த போரில் ஜெயம் அடைய வேண்டுமானால் உலகுக்கு உடையவரான ஈஸ்வரனை சதா ஸ்மரிசித்து கொண்டு அவனை சரணடைய வேண்டும். தெய்வ அனுகிரகத்தால் வெற்றியடைந்தவன் அகந்தையுடன் எப்படி பெருமை பாராட்டி கொள்ள முடியும்? தன் உழைப்பின் பயனையும் கருதக்கூடாது. அவ்வித உழைப்பே நிஷ்காமிய கர்மமாகும் என்றார். சுவாமி, தேசபக்தனுக்கு நெறி தவறாமை எப்படி கைகூடும் என்று கேட்க, தான் சரண் புகுந்த தெய்வம் அல்லது குருவின் சக்தியே நெறி தவறாது அவனை காப்பாற்றும். அப்போது அவன் தன் மார்க்கத்தின் நேர்மையை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. தலைவரின் சொல்லை தட்டி நடக்கும்போதுதான் சந்தேகம் ஏற்படும் என்றார். அப்படியானால் சுயராஜ்யத்துக்காக உழைக்கும் தேசபக்தனுக்கும் பலம் அளிக்கும் ஓர் அருட்சக்தி இல்லையா? நம் பண்டை பெரியோர்கள் செய்த தவமெல்லாம் நமக்கு துணை புரியாதா என்று கேட்க, புரியும்.
ஆனால் அந்த தவ பயனெல்லாம் தமக்கே உதவியாக வேண்டும் என்று யாரும் உரிமை பாராட்ட முடியாது. தூயவர் அனைவருக்கும் அதில் பங்கு உண்டு. அகில பாரதத்திலும் தர்மத்தை அடிப்படையாக கொண்ட இந்த மகத்தான விழிப்பு அப்படிப்பட்ட அருட்சக்தியின் காரியமே அல்லவா? அப்போது அவர்களது பேச்சின் இடையில் புகுந்த பாபு ராஜேந்திர பிரசாத் பகவானிடம், சுவாமி, மகாத்மா காந்தி எங்களை இங்கே அனுப்பி வைத்தார். இங்கிருந்து நாங்கள் அவருக்கு கொண்டு போகக்கூடிய வார்த்தை ஏதேனும் உண்டோ என்று கேட்டார். ராஜன் பாபு, இதயத்தோடு இதயம் பேசிக்கொண்டிருக்கும் போது வார்த்தைக்கு தேவை என்ன? இங்கே இயக்குவிக்கும் அதே சக்திதான் அங்கும் இயக்குவிக்கிறது என்றார். பஜாஜ் பகவானிடம், சுவாமி, தங்கள் அனுகிரகத்தால் எங்கள் சந்தேகங்களுக்கு தீர்வு கிடைத்தது. இச்சந்நிதியில் பெற்ற மனசாந்தியோடு நாங்கள் விடை பெற்றுக் கொள்கிறோம் என்றார். நல்லது, சென்று வாருங்கள் என்று புன்னகையோடு அவர்களுக்கு விடை கொடுத்தார் பகவான். மூவரும் எழுந்து பக்தியோடு பகவானை வணங்கிவிட்டு புறப்பட்டார்கள். அடுத்த பகுதியில் நம் மகரிஷி ஐயாவின் தீவிர பக்தரான பெரும் புலவர் முகவைக்கண்ண முருகனார் ஐயாவின் மீது இயற்றிய முதல் பாடல் அனுபவத்தையும், மேலும் அவரால் இயற்றப்பட்ட பிற நூல்கள் என்ன என்பதையும் தான் பார்க்க போகிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.